தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குடிதாங்கியில் ராட்சத குழாய்களை உடனடியாக சரி செய்து குடிநீர் வழங்குவது தொடர்பாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பேட்டியளித்த அவர், சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட விவசாயிகளின் கடன் தள்ளுபடிகளில் உள்ள குறைகள் நீக்கப்பட்டு விரைவில் புதிய அறிவிப்பினை முதலமைச்சர் விஜய் வெளியிடுவார் என்றும் கூறினார். பல நாட்களாக தண்ணீர் பிரச்சனை ரொம்ப நீடிச்சிட்டு இருக்கு. நம்ம ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கும்பகோணம் தொகுதி மக்கள் தண்ணீர் பற்றாக்குறை இருக்குன்னு சொன்னாங்க. நமக்கு 20 எம்எல்டி லிட்டர் வாட்டர் இருந்தால் மட்டும்தான் கும்பகோணம் தொகுதியை நம்ம கண்ட்ரோலாக தண்ணி எல்லாரும் கொடுக்க முடியும். இப்போ 16 எம்எல்டிலேருந்து 17 எம்எல்டி வாட்டர் தான் கும்பகோணம் தொகுதி கிடைக்கிது. ஸோ என்ன குடிநீர் பிரச்சனை என்னன்னு பார்ப்போங்கிறதுக்காக அதை சம்மந்தப்பட்ட அதிகாரி அவர்களை வர சொல்லி நம்ம குடிதாங்கி இங்கேருந்து தண்ணி போகிற பைப் எல்லாத்தையும் பார்த்தோம். 2-3 பைப் டேமேஜாக இருக்குது. அதை இன்னும் ஒரு 2-3 நாட்களில் சரி செய்து தரப்படும் என்று ஆணையர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் கும்பகோணம் தொகுதி மக்களுக்கு 2-3 நாட்கள் தண்ணீர் பற்றாக்குறை முழுவதுமாக சரி செய்து தரப்படும். கண்டிப்பாக அதனை பரிசீலனை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கான ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. விரைவில் அதன் சம்பந்தமான விஷயங்களை தளபதி அவர்கள் அறிவிப்பாக்கப்படும்.